கன்னியாகுமரியிலேருந்து வரணும் அப்படின்னா ஒரு நாள் 1.5 நாள் ஆகும். 2 நாளுக்கு முன்னாடி தான் பாஸ் கொடுத்தோம். ஆனால் ஒருத்தவங்க கூட ஆப்சண்ட் இல்லாமல் வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்ற நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா மற்ற கட்சியில் அண்ணன்லாம் சொன்னது போல் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடணும். இங்கே எதுவுமே வேணாங்க. தலைவர்ன்ற ஒரு வார்த்தை தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொன்னால் போதும். வர்ற ஒரு உண்மையான கூட்டம்தான் நம்மளுடைய தளபதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர்களும் சரி, ஒன்றியம் நகரம் அணி தலைவர்களும் சரி, 2026 நம்ம ஜெயிச்சே ஆகணும். நமக்கு அதுதான். ஏன்னா முதலமைச்சர் என்பது நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. அப்போ மாற்று கட்சி கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க சரி எனக்கும் 20 ஓட்டு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருந்தவங்க டம்மியாக ஆளை போட்டுட்டு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க 100 ஓட்டை போட்டுக்கின்னு நமக்கு 20 ஓட்டு போட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தோழர்கள் உங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த திருட்டு ஓட்டை 20 ஓட்டு நாங்கள் போட வேணாம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க, அதனால் நான் உங்களை போட விடமாட்டேன் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த பொதுமக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்களுடைய வீட்டின் நிகழ்ச்சியிலையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் அவர்களோடு மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நம்பி மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும். இன்னும் இருப்பது 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான். நாங்கள் சரி நீ யார் போனாலும் சரி அது தலைவருக்கோசம் எல்லாமே வரும். ஆனால் தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டின்னு போய்கினே இருக்கும். ஆதவ் சார் சொன்னது மேலே 5 கோடி மக்கள் பார்க்குறார்கள், எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.